வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. பாலமுருகேசன் ஐயா வாங்க ஐயா. அவங்க திருப்பூர்லேருந்து வராங்க சரியா. குபேர கலசம் அறக்கட்டளை வச்சு நடத்திட்டு இருக்காங்க சரிங்களா. அந்த அறக்கட்டளையிலேருந்து 4 பேருமே ஒவ்வொரு பொறுப்பாளர் பதவியில் இருக்காங்க. 4 பேருமே எனக்கிட்ட வர்றதுக்காக வாக்குறுதி கொடுத்தாங்க. அதே மாதிரி காற்று புயல் மழை எல்லாமே தாண்டி நான் கண்டிப்பாக வந்துடுவோம் சார்னு உறுதியை கொடுத்து அவங்க நிறுவன தலைவரான, அதாவது எல்லா இதுலேயுமே தலைவர் பார்த்தீங்கன்னா சென்ஸ் தான் இருப்போம், நல்லா வச்சு புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஆனால் அந்த இடத்துல அவங்க 3 பேருமே சென்ஸு. ஒருத்தர் அவங்க லேடிஸ், அவங்கள தலைவராக வச்சு அந்த நிர்வாகம் நடத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப மதிப்பாக இருக்குது உண்மையாலுமே சரிங்களா. அது அவங்கள உண்மையாலுமே இந்த சங்கத்தின் சார்பாக பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா. அந்த சார்பில் ஐயா பொருளாளராக அந்த அறக்கட்டளையில் நிர்வகிக்கிறாரு சரிங்களா. அவங்க எண்கணித வித்தகர் சரிங்களா, எண்கணித வித்தகர். ஐயா அதாவது எனக்கு திருச்செங்கோடு சங்கத்திலேருந்து தெரியும் சரிங்களா. ஆனால் பேசுனதில்லை. ஆனால் ரொம்ப எண்கணிதத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய விஷயத்தை கொடுத்துருக்காரு சரிங்களா. அதுக்கு இந்த கருத்தரங்க வாய்ப்பு கிடைச்சப்பவர் இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு சரிங்களா. இன்றைக்கி கேளுங்க, அடுத்த முறை நீங்களே கூப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு அவருடைய பீச்சும் திறமையும் இருக்குது சரிங்களா. ஆனால் இளம் வயசு தான், ஆனால் பாட்டு இப்போ இருந்தே வேறு எந்த டாப்பிக்கில் ஒவ்வொரு டாப்பிக்கில் பேசிகிட்டு இருப்பாங்களே, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாப்பிக்கில் பேசுவாங்க. அவர் அப்படியெல்லாம் பேசுறதில்லை. இது வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் எண்கணிதம் மட்டும்தான் பேசுகிறார் சரிங்களா. எண்கணிதம் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கார் சரிங்களா. நான் எல்லா வீடியோவில் நான் பார்த்துட்டு ஒருத்தர் செலக்ஷன் பண்ணும்போது சும்மா இருக்க மாட்டேன், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்காக பார்ப்பேன். அப்படி பார்த்த வகையில் எண்கணித வித்தகராக இருக்கிறதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்குது. அதனால் அந்த பீச் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கிதுங்கிற சந்தோஷம். அந்த பீச்சை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. அகத்திய ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நடத்தும் 7வது கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆசான்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, நான் இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எண்கணிதம். எண்கணிதம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எல்லாருமே இன்றைக்கி நியூமராலஜி அப்படின்னு தான் மட்டும்தான் எல்லாத்துக்குமே எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி சில விஷயங்கள் உயர்கணிதமாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த எண்கணிதம் அப்படின்னாக்கும் ராஜநிலை எண்கணிதம் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். இந்த ராஜநிலை எண்கணிதத்தில் ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்தனி தன்மையும் மகத்துவமும் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு எண்களுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 1 முதல் 100 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்கு தனித்தனி பவர் இருக்கிறது. ஆனால் நியூமராலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை 6 ஆக்கிடுறாங்க. 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 15க்கு என்ன பலனோ அது மட்டும்தான் செய்யும். அப்போ 15 நம்ம பயன்படுத்தும் போது இது உங்களுடைய அனுபவத்தில் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். இது எதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லோருமே தெரிஞ்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு கையில் வைத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு செல்ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதிகமாக பயன்படுத்துகிறது அதுதான். வீட்டுக்காரமாக கூட கொஞ்சம் ஒதுங்கி தான் இருப்பாங்க. இந்த செல்ஃபோன் தான் நம்ம கூடயே அதிகமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒன்றுனா உடனே அந்த செல்ஃபோன் இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது இன்றைக்கி. அப்போ அந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த சிம் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்களுக்கு எண் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த எண்கள் எப்படி வேலை செய்கிறது என்பதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பர் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா என்பதை நம்ம தெளிவாக தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த கட்ட ஒரு விஷயத்துக்குள்ளே போக முடியும். ஏன்னா ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எல்லாருமே பல ஜோதிட வகைகள் இருக்கிறது. இதில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து சொல்லுவாங்க. அது மாதிரி தான் எங்களுடைய குழுவில் நாங்கள் இருக்கிறது 4 பேர் பயணிச்சிட்ருக்கோம். எங்களுடைய அந்த குபேர கலச அறக்கட்டளையில் மொத்தம் 4 பேருமே 4 பிரிவாகத்தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் இப்போ நான் எடுத்திருக்கக்கூடிய பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்கணிதம். இன்னொருத்தவங்க எடுத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளீஸ்வரி அம்மா எடுத்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்சாரத்தில் எடுக்கக்கூடிய கிரகங்களை பற்றி அவங்க எடுப்பாங்க. அடுத்து நம்மளுடைய நண்பர் குமார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர் பிரசன்ன வித்தகர்னே சொல்லலாம். அடுத்து நம்ம லட்சுமணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர் மருத்துவத்துறை சார்ந்து அது சில விஷயங்களே அவர் எடுத்து பயணிச்சுக்கிட்டு இருக்கார். அப்போ இவ்வளவு விஷயங்கள் ஒவ்வொரு தனிமனித ஜாதகத்தில் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பது விதி கொடுப்பனை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும்.
தெரிஞ்சு அதன் பிரகாரம் நம்ம நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும். இப்போ எல்லாருமே ஜோசியர் தான், 5ஆம் பாவம் எல்லாத்துக்குமே வலுத்து தான் இருக்குது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை எடுக்கக்கூடியதான் நம்ம ஜோசியர். சரிங்களா? அந்த ஜோசியத்தில் இருக்கக்கூடிய உள் கருத்துக்களை நம்ம எடுத்து அதில் பயணிக்கும் போது தான் அவங்கவுங்க தனித்திறமையில் வெளியே வர முடியும் என்பதான் என்னுடைய கருத்து. இதில் நான் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம வந்து எண்கள் அப்படின்றத பற்றி எடுக்கும்போது தான் எனக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நான் போயிட்டுருக்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த ஃபோன் நம்பரில் இருக்கக்கூடிய எல்லாருமே வைத்திருக்கக்கூடிய அந்த எண்களில் இந்த நடுவில் வரக்கூடிய எண்களை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கொள்ளலாம். அதை பார்த்து நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினீங்கனாக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் தொழில் வளர்ச்சி உருவாகும். இப்போ இங்கே காலையிலேருந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பேசிகிட்டு இருக்கக்கூடிய கோவையை சேர்ந்த ஒரு ஜோசி அவர் வந்து கிளாஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தார். பரவாயில்ல. திருமண பொருத்தத்தை ஒரு சில விதிகளையெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தாரு. அவருடைய ஃபோன் நம்பரில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் கவனித்தேன். உண்மையிலே அருமையாக இருக்குது. அவருடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93 63 14 80 89. ஒரு முறை தான் பார்த்தேன். அதை வந்து உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன். அந்த நம்பர்ன்றது அருமையாக இருக்குது. அருமையான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தில் வந்து குழப்பங்கள் மட்டும் அதிகமாக இருக்கும். இது வந்து அவர்களுடைய செல்ஃபோன் நம்பர்களுக்கு உண்டான பலன்கள். இப்படி நம்ம செல்ஃபோன் எண்களை நம்ம சரியாக பயன்படுத்தினோமானாலே நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம வந்து போகலாம். இதில் வந்து இந்த செல்ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதில் 5 விஷயங்களாக நாங்கள் எடுத்து பலன்களை கூறிக்கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து சொத்து, தொழில், குடும்பம், அடுத்து வந்து ஜாதகர் அப்படின்னு இது 5 விஷயங்களாக நம்ம எடுத்து அதில் பயணிக்கும் போது அருமையான பலன்களை நம்ம வந்து இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய செல்ஃபோன் நம்பர்களுக்கு என்ன பலன்றது அந்த நம்பரை பார்த்த உடனே நம்ம வந்து சொல்ல முடியும். அது மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. அப்போ ஒரு வண்டி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த வண்டி நம்பர் நமக்கு வந்த பிறகு, அதாவது வண்டி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம வந்து சுக்கிரனாக தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ சுக்கிரன் நம்மளுக்கு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்காரமாக, அதாவது மனைவி வந்த பிறகு அதில் நல்ல விஷயமா இருந்துச்சுனாக்கும் சந்தோஷப்படுறாங்க. அங்கே கெட்டது ஏதாவது நினச்சா நீ வந்த நேரம் தாங்க சரியில்லை அப்படின்னு சண்டைக்கு போயிடுறாங்க. அது மாதிரி நம்மளுடைய ஒரு வண்டி எடுக்கிறோம், ஒரு கார் எடுக்கிறோம் அப்படின்னாலும் அந்த வண்டி நம்பராக இருக்கட்டும் அல்லது கார் நம்பராக இருக்கட்டும் அனைத்தையுமே நம்ம தேர்வு செய்து நம்ம எடுக்கணும். அப்போ எப்படி தேர்வு செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவரவருடைய ஜாதகத்தை வைத்து மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும். அப்போ தான் அது நமக்கு சரியான ஒரு வழியை காட்டும் என்பதா இதில். இந்த 15 அப்படின்னு பார்த்தீங்கனாலே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அது சுக்கிரனுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த 16 15 அப்படின்ற நம்பர் யார் கையில் இருக்குதோ அவர்கள் அனுபவபூர்வமாகவே எடுத்துக்கலாம். அவர் அந்த வண்டி வந்த பிறகு அவர்களுக்கு அதிகமான செலவினங்களை கொடுக்கும். திடீர் செலவுகள் வீட்டுக்காக அல்லது வண்டிக்காக இது மாதிரி பல விஷயங்களில் அவர் வந்து செலவுகள் அதிகமாக திடீர்னு 5000 10,000 தூக்கிட்டு ஓட வேண்டிய சூழலை அங்கே உருவாக்கும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களிலுமே சில நம்பர்கள் இருக்கிறது. இதில் சில நம்பர்களை மட்டும் நம்ம குறிப்பிடலாம். இன்றைக்கி அந்த 24 அப்படின்ற நம்பர்லாம் ரொம்ப பேர் வச்சுருக்காங்க. அதாவது 6666 அப்படின்ற நம்பர்லாம் ரொம்ப பேர் வச்சுருப்பாங்க. இந்த நம்பர் வந்து பணம் கொடுத்து தான் நம்ம எடுக்கணும். அப்போ இந்த பணம் கொடுத்து எடுக்கக்கூடிய நம்பர் நமக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக்க வேண்டும் என்பதாக பெரிய ஆட்கள் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த 24 அப்படின்ற நம்பர் நம்ம சொத்து வாங்கி போட்டு நம்ம சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு யோகத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்த பிறகு நம்ம வந்து பணம், அதாவது மொத்தத்தில் கடன் தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி கடன் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய சூழலை அங்கே உருவாக்கிடும். இப்போ நம்ம இதையே நம்ம வந்து கடன் கட்டி கொண்டு இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து ஒரு சொத்து வாங்கி போட்டு நம்ம வந்து கடன் கட்டி கொண்டு இருக்கும்போது அது நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை இங்கே உருவாக்கும். சரிங்களா? அடுத்ததாக இந்த 77 அப்படின்ற ஒரு நம்பரையெல்லாம் நம்ம வந்து அதாவது தொழில் ஸ்தானத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த அதாவது ஆட்களை நன்றாக இழுக்கக்கூடிய ஒரு பவர் வந்து அந்த இடத்துல இருக்குது. அதாவது 77 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இது எல்லாமே அனுபவமாக தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஏதோ சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். 77 தொழில் ஸ்தானத்தில் யாருக்கெல்லாம் இருக்குதோ அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அந்த தொழில் ஸ்தானம் அவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நல்ல ஒரு ஜன வசியத்தை கொடுக்கக்கூடிய நம்பராகத்தான் இருக்கிறது. இது வந்து அதாவது 77 அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஆட்கள் அதிகமாக வருவார்கள். அதுவே 97 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வெளிநாட்டு வியாபாரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்து போகலாம். அதாவது ஹோல்சேல் வியாபாரம்னு எப்படி சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஜோதிடத்தில் வந்து வெளிநாட்டு கிளைண்ட் எல்லாத்துக்குமே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கும் தொழில் ஸ்தானத்தில் 97 அமைத்து அதையும் டோட்டல் எல்லாத்தையும் பார்த்து அதை நம்ம பயன்படுத்தும் போது வெளிநாட்டில் இருந்து நம்மளுக்கு கூப்பிட்டு நம்மளுக்கு பலன் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அந்த நம்பர்கள் எல்லாமே நம்மளுக்கு
சொல்லிக் கொடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் இந்த எண்கணிதத்தில் அதிகமான விஷயங்கள் இருக்குது. இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் அல்ல. அதாவது ஒரு செல்ஃபோன் நம்பர் அப்படின்றது பேசிக் மட்டும்தான். அடுத்து நம்மளுக்கு வண்டி நம்பர், அதுக்கு அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிலை அளவுகள், இது மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கவனித்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலையின் அளவுகள், நம்ம இன்றைக்கி எல்லாருமே வந்து வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டுறாங்க. ஆனால் வந்து உள்ளே போனாக்கும் அங்கே நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதில்ல. என்ன காரணம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வாஸ்து பார்த்து நம்ம வீடு கட்டினாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது சரியான அளவுகளில் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும். அப்போ சரியான அளவுகளில் வந்தால் தான் நம்ம வந்து அந்த வீட்டில் நம்ம வந்து நிம்மதியாக இருக்க முடியும் என்பதுக்காக தான் நம்ம இவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த ஓகே, இன்றைக்கி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த அகஸ்திய ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நிறுவனராகிய நமது ரவீஷ் ஜெயக்குமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு கருத்தரங்கத்தை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ. பாலமுருகேஷ் ஐயா சூப்பராகவே எண்கணிதத்தை பற்றி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாலுமே உங்களுக்கும் ஏதாவது புரிதல் இருந்தால் அவர் நம்பரை கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிங்க. கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்பாரு. அதாவது இலகிய மனசு உள்ளவங்க கண்டிப்பாக எந்த இடத்துலையும் குறிக்கோளை சரியாக செய்யணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாலுமே சரிங்களா? நான் சொன்ன வாக்கிலிருந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் எந்த விஷயத்தையுமே சரியாக கொண்டு போக முடியும், செய்ய முடியும். அந்த வகையில் அவங்க சரியாக செய்வாங்க நம்பிக்கையோடு உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அதாவது அவருக்கு இந்த மன்றத்தின் சார்பாக ஒரு முறை மறுபடியும் ஒரு கரவசம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏபி ஆறுமுக ஐயா திருச்சி, இவங்க அதாவது கேபி ஜோதிடத்தில் வித்தகராக பயணிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டார் அகாடமியில் முறையாக பேசி ரொம்ப வரவேற்பையும் பெற்றிருக்காங்க. சரிங்களா? ஐயா அவருடைய ஒத்துழைப்பு மாதம் எனக்கு ரொம்ப அருமையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா ஒரு முறை கூட பேச வைக்க முடியல, இந்த முறை கண்டிப்பாக பேச வச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய நெருங்கிய நண்பரான அதாவது ரவிச்சந்திரன் ஐயா கிட்ட நான் வாய்ப்பு கொடுங்க சார், அடுத்த முறை நீங்கள் பேசிங்க அப்படின்னு. இருந்தாலும் ஐயா ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லலான்னு ஐடியா பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? நீங்கள் இருந்து எல்லாம் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்குமே மீட்டிங் நடத்தலாம். சரிங்களா? நீங்கள் உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும் தான் நாங்கள் செய்ய முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அவருக்கு பொன்னாடை போத்தும் விதமாக சார் வாங்க, அட வாங்க.